ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். 2 டேஸ்க்கான விளாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். துணி பார்த்தீங்கன்னா 2 நாள் துணி நிறைய சேர்ந்துருச்சு. அதெல்லாம் மடித்து வைக்கணும். தனுஷ் தூங்கிட்டு இருக்காரு. சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். துணி மடிக்கிறதுக்குள்ளே பன்னீர் இருந்தது. சரி இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர், உப்பு, வரமிளகாத்தூள், கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், இந்த மசாலா மட்டும் ஆட் பண்ணி தண்ணி தெளிக்காமல் அந்த பன்னீரில் பார்த்திங்கன்னா தண்ணி அந்த மாய்ஸ்சரைசர் இருக்கும். நல்லா பிரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த பன்னீரில் நல்லா கோட்டாகி வந்துடும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா இதுதான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நகுல் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார், கீழே விளையாண்டுட்டுருக்காரு. சரி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் பார்த்திங்கன்னா மடித்து வச்சுட்டேன். தனித்தனியாக மடிக்கும் போதே தனித்தனியாக அவங்கவுங்க ட்ரெஸ் தனியாக மடித்து வச்சுட்டேன் அப்படின்னா கப்போர்டில் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா அயன் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் வந்து இதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அயன் பண்ணி வைக்கணும். 5 மணி ஆகிடுச்சு. துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். தனுஷும் பார்த்திங்கன்னா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார், இன்னும் எழுந்திருக்கல. ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த டைமில் பார்த்திங்கன்னா தூங்குவார் தனுஷ். ஒரு 4-5 ஆகிடுச்சு, இன்னும் எழுந்திருக்கல. இனிமேல் எழுந்திரிச்சிடுவார். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். டீ போட்டு குடிச்சிட்டு பன்னீர் டிக்காவும் ரெடி பண்ணிடலாம். அது கூட பார்த்திங்கன்னா குருமாவும் ரெடி பண்ணிடலாம். நகுல் இன்னும் வரல, வந்த பிறகு சூடம் போட்டு கொடுத்துடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குருமாவும் ரெடி பண்ணிடலாம். குருமாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறேன். அதனால் ஆயிலில் பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், சோம்பு இதெல்லாம் ஆயிலில் நல்லா வதக்கிட்டுட்டு தேவையான தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும். அது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரும் பார்த்திங்கன்னா டிக்காவுக்கு ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறேன். தோசைக்கல்லில் ஆயில் விட்டு ஆயிலில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர், அந்த மசாலா பன்னீர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா செவந்து வர மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா பன்னீரும் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துட்டேன். மசாலா பார்த்திங்கன்னா குருமாவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி தூள், வரமிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை, கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக வேர்க்கடலை 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக ஒரு 5-6 பல் தேங்காய் இதை ஆட் பண்ணி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ குருமாவுக்கு ஆனியன் தாளித்து விட்டுடலாம். தாளித்த வெண்ணையும் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுது ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா குருமாவும் ரெடி ஆகிடும். எந்தளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக கொஞ்சம் திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியான குருமாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். ஆளுக்கு 2 தோசை ஊற்றிட்டு குருமா தான் தொட்டுக்க போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, டேஸ்டியான குருமாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா காலையிலே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங்க்கு தோசைக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு தக்காளி பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். ராகி சேமியா ஊற வச்சுருக்கேன். புடலங்காய் கூட்டுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ராகி சேமியாவுக்கு சேமியா பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். அதுக்கு மேலே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலன்னு போயிடும். அதனால் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்குக்கு பார்த்திங்கன்னா ஆயிலில் வெங்காயம் வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது ஆட் பண்ணி நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். காரத்துக்கு மிளகாத்தூளும் அது கூட பார்த்திங்கன்னா உப்பும் 2 சேர்த்திட்டு ஒரு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் சுண்டி வந்துடும்.
எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். தோசை இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். நகுலுக்கு பார்த்திங்கன்னா இதான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். சாதத்தில் பிசைஞ்சு கிளறி கொடுத்து விட்டுருவேன் லஞ்சுக்கு. தக்காளி தொக்கும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். பொல்லங்காய்க்கு பார்த்திங்கன்னா காய் வெந்துட்டுருக்கு, நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இட்லி ஒரு தட்டு ஊற்றிக்கலாம். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாதமாக வச்சுட்டேன். ராகி சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சேமியா. தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த இட்லி பண்ணிலே பார்த்திங்கன்னா ராகி சேமியா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா வெந்து வரட்டும். மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நகுலுக்கு சாப்பிட்றதுக்கு ராகி சேமியா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்வீட் ராகி சேமியா. அது கூட பார்த்திங்கன்னா முட்டை. தனீஷ்க்கு பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ராகி சேமியா ரெண்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி வடிகட்டி வச்சுருக்க ராகி சேமியாவை இந்த மாதிரி தட்டில் போட்டுட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி சேமியாவுக்கு இந்த ராகி சேமியா பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிகட்டிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குளக்குளன்னு போன மாதிரி ஆயிரும் வெந்து வரும்போது. அதனால் ஃபுல்லாக தண்ணி நல்லா ஃபுல்லாக வடிகட்டி ரொம்ப வடிகட்டி நல்லா ட்ரை ஆயிடணும். நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சாதம் பார்த்திங்கன்னா கிளறி வச்சுட்டேன். தக்காளி தொக்கு சாப்பாட்டில் போட்டு நல்லா கிளறி வச்சுட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா பொல்லங்காய்க்கு பார்த்திங்கன்னா பொல்லங்காய் கூட்டுக்கு லாஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துட்றேன். காய் வெந்தோடனையும் நான் வேக வச்சுருக்கேன். கடலப்பருப்பு போட்டு ஒரு கிளறிட்டு அது கூட தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி நல்லா கொதி வச்சிட்டோம் அப்படின்னா பொல்லங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். கடைசி தாளிப்பு கொடுத்துட்றேன். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நகுலுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். தக்காளி சாதம் அது கூட பார்த்திங்கன்னா பொல்லங்காய் கூட்டு தான் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட அந்த ராகி சேமியா சூடாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டு அப்படின்னா அந்த சர்க்கரையெல்லாம் அந்த ராகி சேமியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்வீட்னஸாக வந்துடும். பாருங்கள், அந்த ராகி சேமியா பார்த்தே நல்லா தெரியும். நல்லா உதிரியாக நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா சர்க்கரை போட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். ராகி சேமியா கூட லாஸ்ட்டு தேங்காய் பூ போட்டு கிளறி கொடுத்துட்டு அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நகல் எடுத்துக்குவார். அது கூட பார்த்திங்கன்னா ரசம் ரெடி பண்ணிடுறேன். காலையிலே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டேன் 7:30க்குள்ளே. இந்த விளாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.